Hebron Ministries. என்பது தேவனுடைய குடும்பம். இந்த 4 காரியங்களை பார்ப்போம். ஒன்று, நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம் கேட்கும். இரண்டாவது, வாய்ஸ் ஆஃப் an archangel, பிரதான தூதனுடைய சத்தம். மூன்றாவது, சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட், தேவ எக்காலம். நான்காவது, resurrection ஆஃப் த டெட், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஐந்தாவது காரியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ஸ், உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். மூன்றாவது காரியத்துக்கு நான் போகின்றேன். மூன்றாவது காரியம், தேவ எக்காலம், த சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தின் எமை பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாகவும், எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாகவும் எழுந்திருப்பாக, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதை எப்படி விதைக்கப்படும் பொழுது அந்த விதை காய்ந்து போன விதையாக இருக்கின்றது. அந்த விதை காய்ந்து போன விதை விதைக்கப்படும் பொழுது என்ன பண்ணுறது? அந்த விதை விதைத்த உடனே அந்த விதை 3 நாட்களுக்கு பிறகு அந்த பூமியில் இருந்து ஒரு புது செடியாய் உருவாகுகிறது. அந்த விதையினுடைய உருவம் வேறு, அது ஒரு ரவுண்டாக இருக்கும், சப்பையாக இருக்குது, அது மேலே ஒரு தோல் இருக்குது. ஆனால் விதைச்சு 3 நாள் கழிச்சு அந்த விதையில் இருந்து ஒரு செடி உருவாகிறது. விதைச்ச விதை வேற, முளைத்த செடி வேற. அந்த செடியிலிருந்து அழகான இதழ்கள், அருமையான செடி தண்டுகள், பிறகு பூக்கள், பழங்கள் உருவாகிறது. புதிய மேனி, புதிய அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது போல நாம் மண்ணிலே விதைக்கப்படும் போது ஒரு காய்ந்து போன நிலையிலே விதைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் தேவாதி தேவன் மதிக்கும் பொழுது கர்த்தர் என்றவர் புதிய மேனியை, புதிய அருமையான சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த புதிய சரீரத்தோடு நாம் எழுந்திருக்கிறத தான் அவன் பவுல் எழுதும்போது எழுதுகிறான், ஆண்டவர் நம்ம அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டோம், அழிவில்லாததாய் எழுந்திருக்கிறோம் என்று அழகாக எழுதுகிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே பார்க்க முடிகிறது. ஆவியானவர் இங்கே சரியான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்போ பாதாளம் நம்மை அடைத்து வைக்க முடியாது. பிசாசு என்ன சொல்ல, நான் ஜெயிச்சிட்டேன், இவன் பாவம் செய்ய வச்சு இவனை கொண்டு போட்டேன்னா அவன் எழுந்திருக்க மாட்டான். யார் பாவம் செய்யாமல் மறிக்கின்றானோ, பாடுகள் பட்டு தேவனோடு கூட இருந்த ஒரு ஊழியம் செய்ய மறிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த கேள்வி வருது, பாதாளமே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஜெய வீரனாய், ஒரு புதிய வீரனாய், ஒரு சோல்ஜரை போல அந்த செடி எப்படி எழும்புதோ அதுபோல தேவனை. அதனால்தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய காரியங்களை இயேசு விசுவாசிகள் நாம் எரிக்கப்படுவதில்லை, புதைக்கப்படுவதில்லை, நாம் விதைக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை விதை போல யூஸ் பண்ணுறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆக தேவனுடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய இந்த எக்கால சத்தத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்கால சத்தம் யூதர்களுக்கு நல்லா தெரியும், யூதர்களுக்கு நல்லா தெரியும். எப்பொழுது அந்த எக்கால சத்தத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று, யுத்தத்திற்கு கூட்டி சேர்ப்பது, சபை கூடி வர்றதுக்கு அநேக காரியங்களை அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சக்கால ஆண்டவருடைய சத்தத்தை யூதர்கள் அவர்கள் உணரும் பொழுது பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு எக்கால சத்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும், மின்னல் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும் இப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் இது நடக்கும். அது அந்த சத்தம் கேட்க உடனே என்ன பண்ணுவார், கிழக்கு மேற்கு எல்லா திசைகளிலிருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை, அப்போ உலகத்தினுடைய எல்லா இடங்களிலிருந்தும் தேவன் என்ன பண்ணாரு, தன் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவரே என்னை செய்யுங்க ஆண்டவரே, கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எக்கால சத்தம் ஆண்டவரே ஒரு நாள் என் காதுகளிலே துணிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிக்க வேண்டும், என்னுடைய இயேசுவே கணவன் மனைவிக்கு துணிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய எக்கால சத்தம் கேட்டு உங்கள் வருகையிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்த சொல்லுவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார்.